சிம்மராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முதல்ல சிம்மராசின்னா என்னன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த காட்டுக்கு ஒரே சிங்கம் என்பது போல நாட்டுக்கு ஒரு சிம்மராசினர். சிம்மராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உறுதியாக இருந்திடக்கூடியவர்கள். எதற்காகவும் தலை வணங்காதவர்கள் சிம்மராசியில் பிறந்தவர்கள். இந்த அரசியலாகட்டும், அதிகாரமிக்க பதவிகளாகட்டும், எல்லாவற்றையும் அலங்கரித்திடக்கூடியவர்கள் சிம்மராசியில், சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள். எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் உங்களை வளைத்து விட முடியாது என்பதுதான் உண்மை. அப்போ ஒரு ஆசையை காட்டி காலில் விட சொன்ன விட மாட்டீங்க. கௌரவம் தடுக்கும். எந்த நிலையிலும் எதற்காகவும் எவருடைய காலிலும் வீழாத, வளைந்து கொடுக்காத ஒரு ராசி சிம்ம ராசி. அப்போ கௌரவத்தை பார்த்துட்டே இருப்பீங்க. சுய கௌரவம் என்பது உங்களுக்கு அத்தியாவசியமானது, முக்கியமானது. அதை ஒரு நூலிழை கூட விட்டு கொடுக்க மாட்டீங்க, எவருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய லட்சியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பின்னால் நிற்பது என்பது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. மற்றவர்களை பின்னால் நிறுத்தி முன்னால் நின்று ஏங்கிடக்கூடியவர்கள் நீங்க. அத்தனை திறமையும் சக்தியும் உங்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும். அதற்கு காரணம் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் ராஜகிரகம் என்ற காரணத்தினால்தான். அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா, உங்க ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார், ராசிநாதன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இப்போ ஒரு தகவலை சொல்லி ஆகணும். கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக ஜென்ம ராசிக்குள்ள கேது உங்களுக்கு, அந்த ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேதுதான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார், உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறார், உலகை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார், எல்லாவற்றிலும் சங்கடங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஜென்மராசிக்குள் சூரியன் வருகின்ற போது பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று சொல்லுவது போல வெடித்து கிளம்புகின்ற நேரமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கும். பொறுத்து பார்த்தாச்சு, அமைதியா இருந்து பார்த்தாச்சு, எதுவுமே சரியாக இல்லை, இதற்கு மேலும் நம்மால் அமைதியை பார்க்க முடியாது என்று வேகப்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். நீங்க அமைதியாகவே இருந்திருந்தாலும் இந்த மாதத்தில் அந்த அமைதி என்பதை உங்களிடம் பார்க்க முடியாது. எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாக, வேகமாக, விவேகமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். ஏன் இந்த விவேகம் என்ற ஒரு வார்த்தையை நான் சொல்றேன்னா, ஜென்ம ராசிக்குள் மாதத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புத பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய லாபாதிபதி, குடும்பாதிபதி அவர் தான். அவர் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறார். புதன் விவேகத்தை கொடுத்திடக்கூடியவர், வித்தைகளை கொடுத்திடக்கூடியவர். அந்த புதன் பார்த்தீங்கன்னா உங்க சாதகமாக அல்ல, விவேகமாக செயல்பட்டு வெற்றி அடை வைப்பார். இது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி செவ்வாய், சுகாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்தக்காரகன், யுத்தக்காரகன், பராக்கிரமக்காரகன், வீரியக்காரகன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் என்ன செய்வார்னா உங்களை வேகப்படுத்துவார். எல்லாவற்றிலும் இறங்கி வேலை செய்யக்கூடிய அளவிற்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். அந்த அமைதியை இந்த மாதம் உங்கள்கிட்ட பார்க்க முடியாது. ரொம்ப வேகம் எடுப்பீங்க, வேகமாக செயல்பட்டு நினைத்தது சாதிக்க முடியும், லாபம் காண முடியும். தொழிலாகட்டும், அரசியலாகட்டும், உத்தியோகமாகட்டும், எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தது போதும். இனி நாம் சுயமாக நிற்போம். எதற்காகவும் அஞ்ச வேண்டாம், யாருக்காகவும் அஞ்ச வேண்டாம், எதற்காகவும் பயப்பட வேண்டாம். துணிச்சல் என்பது இப்போ உங்களுக்கு வந்துடும். செவ்வாயுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் ஒரு நல்ல தகவல் இருக்கு. என்ன தகவல்னா அவருடைய பார்வைகள் 3 பார்வைகளும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு ஒரு பார்வை, 6ஆம் இடமான ருணரோக சத்துரு ஜெயஸ்தானத்திற்கு ஒரு பார்வை, அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு ஒரு பார்வை கொடுக்கிறார் குரு. அப்போ மறைந்து கிடந்த செல்வாக்கு என்பது இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும், நோய் நொடி விலகும், நம்பிக்கையோடு நடைபோடக்கூடிய நிலை ஏற்படும், சந்தோஷமான நிலை இருக்கும், தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். அப்போ உங்களுக்கே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆவணி மாதம் மிக மகிழ்ச்சியா இருப்பீங்க.
ஜென்ம ராசிக்குள்ள கேது, அதே நேரத்துல 7ஆம் இடத்துல ராகு. இந்த 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா, இந்த நண்பர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைத்துக் கொண்டிருப்பார். நம்பி நம்பி வீணா போயிட்டோமே, இவர்களையா நாம் நம்பினோம் என்று எண்ணக்கூடிய நிலையினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஜென்ம கேதுவும் 7ஆம் இடத்து ராகும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகளை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் படிப்பினைகளும் கற்றுக்கொண்டு முடிச்சுட்டீங்க, விரைவில் ராகு கேது பயிற்சி வேற, வெளியில வரப்போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், அதிர்ஷ்டக்காரர்கள் சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனாதிபதி பார்த்த சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்கு. அந்த சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிக்கிறார். இப்ப கையில பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு இருக்கும், தைரியமாக நடைபோடக்கூடிய நிலை இருக்கும். சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. புதனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. வெளியூர் பயணம் அடிக்கடி இந்த மாதத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பணப்புழக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வார்த்தைகளுக்கு மதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய முயற்சிகள் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதம் ஆவணி மாதம் சிம்ம ராசினருக்கு யோகமான மாதமாக, திருப்பு முனையான மாதமாக இருக்க போகிறது. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.